அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. காலையில் சாயந்தரம் நான் குளிச்சுட்டு பூஜை பண்ணுவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ தண்ணியில் இல்லை, தரையில் இருக்கிற. ஆனால் தரையில் இருக்கிறவன் 2 வேளை போய் குளிச்சுட்டு தான் நான் சாமி கும்பிடணுன்ற. அதனால் உனக்கு என்னடா வரும்? தண்ணியிலேயே இருக்கிற தேரை என்னடா கண்டுது அது அப்படின்றார். அதனால் சொல்கிறாரு, காலை மாலை நீரிலே மூழ்கும் அந்த மூடர்கள் காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என்பெறும் காலமே எழுந்திருந்து கண்கள் 3இல் ஒன்றினால் மூலமே நினைப்பராகில் முத்தி சித்தி உண்டாகுமே. மூலத்தை நினைக்கணும். முக்தி ஓணும் சக்தி ஓணும்னுட்டு உலகம் ஃபுல்லாக மனுஷன் தெரிகிறானே தவிர வெளியே போய் கண்டதை தேடியும் தெரிஞ்சு முக்தியும் கிடைக்காது, மோட்சமும் கிடைக்காது. அவனுக்குள்ளே இருக்கிற மூலப்பொருளை நினைக்கணும். அந்த மூலப்பொருள் தான் சிவத்தோடு போய் சேர்க்கணும். சேர்த்தால்தான் 2 பொருள் சேரும்போது தான் முக்திக்கும் மோட்சத்துக்கும் புரியும். அதனால் சொல்கிறார் திருமூலர், இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாள் என்றார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பக்கம் மாயை என்ற மகாவிஷ்ணுவனுடைய மூச்சு இருக்குது. அதை முன்பக்கம் போனால் அந்த அம்பாள் போய் சிவத்தோடு சேர முடியாது. அதனால் மடைமாறின்னு பேர். பின்பக்கமாக எடுத்துன்னு போனோம். அதை எடுத்துன்னு போய் சிவத்தோடு சேர்த்தீங்கன்னா சிவன் கண்ணு தெரியாத காலமெல்லாம் காத்துங்கிறாரு அம்பாளை பார்க்கறதுக்கு. இந்த அம்மா போய் நின்ன உடனே அவருக்கு இந்த சக்தியால் கண்ணு வந்துச்சு. கண்ணு வந்ததால் தனக்குள்ளே தன்னை சேர்த்துக்கினார், இணைச்சிக்கினாங்க, கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இந்த பிரிஞ்சு போயிருந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினதுக்கு காரணமாக இருந்த இந்த பிள்ளையை நடுரோட்டில் விடுவாங்களா, அந்த பிள்ளையை தனக்குள்ளே சேர்ப்பாங்க. அந்த தனக்குள்ளே சிவத்தோட சக்தியோடும் அந்த ஜீவன் சேரும்போது தான் முக்தி மோட்சம் கிடைக்கும். இதுதாண்டா முக்தி மோட்சத்துக்கு வழி அப்படின்றார். அப்படிப்பட்ட வழியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து கூட நம்ம சீரான மொழியில் போல பட்டினத்தார் சொல்கிறார், மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துன் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமே. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தற்றெழுந்தேன் பூரணமே. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் உங்களுக்கு பாடம் கொடுக்குறார். அந்த ஒவ்வொரு ஆதாரமும் நீங்கள் அந்த 5 நிமிஷம் அங்கே நின்று போகும்போது ஒவ்வொரு தெய்வ துணையும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒவ்வொரு தெய்வ துணையும் கிடைக்கும் போது கடைசியில் சகசிராரம் ஏறும்போது அந்த சகசிராரத்தில் நீ போய் இணையும் போது உங்களுக்கு முக்தி கிடைக்கும். அதுக்காக முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கினே இருக்கணும். அந்த முயற்சியிலேருந்து பின் வாங்கவே கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை அடைய முடியாது. அதனால் ஏணிப்படி மாதிரி அது. மூலாதாரம், சோதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை, சகசிராமம் 7 ஸ்தானங்கள் அது. அந்த 7 ஸ்தானத்துக்கு உன்னுடைய சுவாசமாகப்பட்டது போய் அடங்கணும். 7வது ஸ்தானத்தில் அடங்கணும். அப்படி அடங்கச்சின்னா தான் ஞானம் கிடைக்கும். அதை அடங்கணும்னா மனம் அடங்கணும். மனம் அடங்கணும்னா புலன் அடங்கணும். புலன் அடங்கணும்னா செயல் அடங்கணும். இவ்வளவும் ஒன்றோட ஒன்று தொடர்பு உடையது. ஆனால் இது எல்லாம் அடங்கி போச்சுன்னா வீடு இல்லை, வாசல் இல்லை, வேலை இல்லை, வெட்டி இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. ஆனால் இதையெல்லாம் செய்துக்கின்னு அடக்கி பழகணும். அடக்கி பழகும் போது அது ஒரு நாள் அடங்கிடும் தானாகவே. ஆனால் அடக்கி பழகாமல் ஏதோ இங்கே ஒரு நாள் வரோம், பார்க்குறோம், பேசுகிறோம், போகிறோம், வரோன்றதுனால அது ஞானம் கிடைச்சிடாது உங்களுக்கெல்லாம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ளே இருக்கிற பொருளை தான் தேடி எடுக்கணும். பிறரால் கொடுக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கை வச்சா உனக்கு இதாகிடுங்க, நான் கை வச்சா நீ கோடி சொன்னார். இங்கே நான் கை வச்சா யாரும் பிச்சைக்காரனாக தான் போய்க்கிறான், எவனும் பணக்காரனானதே கிடையாது. ஏன்னா நானே ஒரு பிச்சைக்காரன் தான். அதனால் யார் கை வச்சா யாருக்கு உன்னுடைய விதி என்ன முடிவு பண்ணிக்குதோ அதனுடைய படி தான் உன்னுடைய வாழ்வு அமைய போகுது. இதை நான் வச்சு உன்னை காப்பாற்றவும் முடியாது, நான் கை வச்சு உன்னை சாகடிக்கவும் முடியாது. ஏன்னா எனக்கு அந்த சக்தியும் கிடையாது. அதனால் இதை மாதிரிலாம் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு போய் ஏமாந்துடாதீங்க. தயவு செய்து உங்களுக்குள்ளே உங்களையே ஆராயுங்க, உங்களையே நினைங்க. நீங்கள் தான் பிறக்க போகிறீங்க, நீங்கள் தான் சாக போகிறீங்க. ஒவ்வொரு பிறவிலையும் வரப்போகிறது உங்களுடைய உயிர் தான். உலகத்தில் இருக்கிறவங்க யார் தொடர்பு இருந்ததுன்னா அடுத்த பிறவியில் தெரிய போதில்லை. தாய் தெரியாது, மனைவி தெரியாது, சகோதரி தெரியாது, தாப்பான்னு தெரியாது. அப்போ உங்களை மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு பிறவிலையும் தொடரும். அப்படிப்பட்ட தொடர்புடைய உயிரை தொடர்பு கொண்டு அதோட உறவாட கற்றுக்கினீங்கன்னா உங்களுடைய ஆன்மா சாந்தி பெறும்.
அந்த சாந்திக்காக தான் இந்த ஞானம் தேவை. அந்த ஞானத்தை அடையிறதுக்கு முயற்சிகளை பண்ணுங்க, அதில் வெற்றி அடையுங்க. அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவாக இருக்கணும். ஐயா, ஒரு மனுஷனுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. அது தனித்தன்மை அப்படி உண்மையில இருக்குதுன்னா அது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? நானே என் தங்கச்சி 2 பேர் தான். அவன் என்ன படிக்கிறாங்க? 12வது. நீ என்ன படிக்கிறா? நான் ஒர்க் சேர்ந்துட்டேன், படிச்சு முடிச்சிட்டேன். என்ன படித்தா? பிகாம் சிஎஸ். அவங்க என்ன படிக்க போகிறாங்க? அவங்க பிகாம் தான் படிக்க போகிறாங்க. உங்கள் அப்பா அம்மா? அப்பா சிவில் கான்ட்ராக்டர், அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? 3-4 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்படி தான் உலகமே இருக்குது. காரணம் சம்மந்தம் இல்லாமல் போகிறது காரணம்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. எல்லாரும் இப்போ ஒரே படி படிச்சாண்ணா, ஒருத்தர் கலெக்டர் இருக்கிறாரு, இப்போ எல்லாருமே கலெக்டர் ஆகிட்டா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? அது ஊடாவே இருக்காது. எப்பவுமே ஒரே கலவரமாக இருக்கும். எல்லாமே டாக்டராக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரே மருந்து வாசம் தான் இருக்கும். எல்லாருமே வக்கீல் ஆகிட்டா ஊரில் ஒரு குப்பெல்லாம் அந்த வீட்டில் தான் இருக்கும். ஒருத்தன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணுவான், ஒருத்தன் அது இப்படியே போயின்னு இருக்கும். விளக்கமே வராது. அப்போது இந்த தனித்தன்மை தான் ஒவ்வொருத்தரும் பிரித்து காட்டுது. ஒரே வீட்டில் ஒரே தாய் வயிற்றில் பிறந்தால் கூட நீ வேற அவங்க வேற. புரியுதா? ஐயா சொன்னது தான், உடல் மட்டும்தான் அம்மா அப்பா செஞ்சது, உள்ளே வந்தால் வேற ஆளு. அவன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி, அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி விருப்பப்பட்டதான் செய்ய முடியும். விருப்பப்பட்டதை செய்ய ஆரம்பித்த உடனே ஒரு தனித்தன்மை வந்துடும். ஒரு குழந்தை பிறந்துக்குது, அம்மா எதை விட்டாலும் ஏற்றுக்கும். நீயும் குழந்தை, உன் தங்கச்சியும் குழந்தை, 2 பேரும் 2 மடியில் உட்கார வச்சுக்கினேன் ஒரே சாம்பார் சாதத்தை ஊட்டுவாங்க. புரியுதா? இப்போ உனக்கு சாம்பார் சாதம் பிடிக்குமா பிடிக்காத தெரியாது. பிடிக்குமா? உன் தங்கச்சிக்கு பிடிக்காது. ஆனால் முன்னாடி 2 பேருக்கு ஒரே சாதம் தான் ஊட்டினாங்க, சாப்பிட்டீங்க. காரணம் என்ன? வளர உடம்பு வளர்ந்தது மட்டும் இல்லை, கூட சேர்ந்து மனசும் வளர்ந்தவொடனே அவங்களோட தேவைகள்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. தனக்கு தேவைகள் ஒரு தேடி போகும்போதே மனம் துளிர விட்ட உடனே தனித்தனி உலகம் வந்துடுச்சு. அப்போ எனக்கு பிடிச்சதான் நான் செய்வேன், எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணணும் போது தனித்தன்மை அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த தனித்தன்மை கொலைகாரனு கொடுக்குது. எல்லாரும் மாதிரியும் வாழாமல் நான் 10 பேர் கொலை பண்ணி தான் வாழணுங்கிறான் இல்லையா, அது கூட அவனோட தனித்தன்மை. நெறிப்படுத்த முடியாத போனால் கொலைகாரனாகவும் போகலாம், தனித்தன்மையோட திருடனாகவும் போகலாம். எவ்வளோ திருடங்கிறான், எல்லா திருடனும் மாட்டிக்கிறான், ஒரு சில திருடன் மாற்றதே இல்லையா. அப்போ அவனுக்கு எவ்வளோ தனித்திறமை இருக்கும் பாரு. அப்போது தனித்திறமையில் கூட ஒழுக்கம் இல்லாத தனித்திறமை ஊருக்கு உபயோகப்படாது. நீ யாராக இருந்தாலும் ஒழுக்கம் வேணும். ஒழுக்கத்தோடு உன் தனித்திறமையை வளர்த்துக்கணும்னு சொன்னால் நீயும் நல்லா இருப்ப, இந்த உலகமும் நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். புரியுதா? தனித்தன்மை இல்லாத உலகமே கிடையாது சார். அப்போ நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணணும், அதை ஒழுங்காக கற்றுக்கணும் பண்ணணும் ஒழுக்கத்தோடு. ஆமாம், நமக்கு 1000 பிடிக்கும். புரியுதா? இன்னைக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோம், இது தாண்டா லைஃப்னு அப்படின்னு தெரியும். இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்து நம்ம திரும்பி பார்த்தா தப்பான ரூட்டுக்கு வந்துடும் பொழுது ரூட்டை மாற்றுவோம். இப்படி இருக்கக்கூடாது. ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுத்துட்டு அதில் தைரியமாக இறங்கணும். அதுக்கு முதல்ல நாம் அந்த விஷயத்தோட நாளை நம்ம எடுத்துக்கின்னு களத்தில் இறங்கணும்னா உனக்கு வெற்றி நிச்சயம். போகிற போக்கில் இந்த பாதை சரின்னா அந்த பக்கம் அச்சா இந்த பக்கம் அப்படின்னு போனால் அதுக்கு முடிவே கிடையாது. கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுவார், அங்கும் இங்கும் பாதை உண்டு. எப்படி? அங்கும் இங்கும் பாதை உண்டு, இன்று நீ எந்த பக்கம். எப்படி கேள்வி வச்சுக்கலாம் பச்சா? பாதை 2 பக்கமும் இருக்குதுப்பா, நீ எந்த பக்கம் இருக்க போற அதை நீ தான் முடிவு பண்ணிக்கணும். பாதை இறைவன் போட்டு வச்சிட்டான், பயணம் பண்ண போது நீ முடிவு பண்ண வேலையை நீ எடுத்துக்கன்றார். இன்று நீ எந்த பக்கம் இருக்க போற? ஒரு நாளும் ஒரு பாதை மாறினா அவன் போகவே மாட்டேன், அங்கேயே தான் மாறி நினைப்ப. சரியோ தவறோ முடிவு எடுத்துட்டா பயணத்தை தொடங்க, வெற்றி நிச்சயம். சரியா? அதனால தைரியத்தை வளர்த்துக்க, திரும்பி பார்க்கவே பார்க்காத. சரியா இருந்தது, அது சத்தியம்தான் தெரிஞ்சதுன்னா தயங்காத, இன்னைக்கெல்லாம் நாளைக்கு ஜெயிச்சிருவேன். ஆனால் தயங்கினே இருந்தேன்னா இன்னும் 10 வருஷம் பொறுத்து கேட்டாலும் அதே குழப்பத்திலே தான் இருப்பேன், முடிவே வராது. காலை எடுத்து வைக்க கற்றுக்கணும், வழி தன்னால் வரும். திருடன் கூட வாழாமா இந்த உலகத்தில்? நல்லவன் வாழ முடியாதா? திருடனுக்கு இருக்கிற தைரியம் இவனுக்கு இல்லை, அதனால தான் நல்லவன் தோத்துனே இருக்கிறான், ஜெயிக்க முடியாமல் போகிறது. அப்போ எது கம்மியாக இருக்குது? தைரியம் கம்மியாகுது. அந்த தைரியத்தை வளர்த்துக்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புரியுதா? இப்போ என்னோட இந்த வயசில் நான் இந்த பாதைக்கு வந்ததுக்கு உண்மையாக சொல்லணும்னா, நான் வேலை செய்கிற இடத்துலையும்
அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்லா எல்லார்ட்டையும் பழகு, பேச ஆரம்பி, சம்பாதிக்க ஆரம்பி, இந்த மாதிரி அந்த மாதிரி தான் நிறைய விஷயம் சொல்றாங்க. இது யார் பேச்சை எடுக்கிறது எடுக்காம போறது ஒரு நாள் அந்த டைம்ல குழப்பமாயிருது. ஆனா அதுக்கப்புறம் ஐயாவோட வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு தெளிவு அடைஞ்சிருங்க. இந்த குழப்பம் ஏன் அந்த மாதிரி வருது? ஏன்னா அவங்க ஒரு விஷயம் சில விஷயம்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்றாங்க, அங்க போறாங்க, அது மாதிரி கேட்கும்போது ஒரு சில விஷயம்லாம் நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ஒரு சில விஷயம் அதே விஷயம் என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பண்றாங்கன்னு கேட்கும் போது இவங்க பண்ண அது தப்பான விஷயம் எனக்கு தெரியுது. ஆனா நான் அங்க போல எதுவும் பண்ணலன்னு அதை நான் பண்ணலன்னும் போது என் மனசு ஒரு மாதிரி இருக்கு. தப்பான விஷயத்தை கேட்கும் போதே என் மனசு ஒரு மாதிரி இருக்கு. எதனாலங்க அந்த மாதிரி? இந்த உலகம் அதை தான் பண்ணும். இது தப்புனாலும் சின்ன வயசில் தம்பியை வந்து ஒருத்தன் அடிச்சிட்டான். ஏன் அடித்தான்னா அதுக்கு முன்னாடி இவன் போட்டு அடிச்சிட்டான். இவன் போட்டு அடித்தவொடனே அவன் போட்டு அடிச்சிட்டான். இப்போ நான் என்ன பார்க்குறேன், ரெண்டுத்தையும் பார்த்தேன். டேய் நீ போய் அடித்தா அதனால தான் நான் அடித்தேன், சரி போங்கடா அப்படி விட்டுட்டேன். பக்கத்து வீட்டு பொம்பளை வந்தது, ஏண்டா உனக்கு எதனா இருக்குதா, உன் தம்பி அப்படி போட்டு அடிக்கிறாங்க, நீ போய் கேட்க மாட்டியா? அப்போது அப்படி தூண்டும் போது நான் நியாய தர்மம் பார்த்தவன், இப்போ போய் நான் அடிக்கிறேன் அவனை போய், ஏய் ஏன் தம்பி அடிச்சேன்னு. ஃபஸ்ட்டு நியாய தர்மம் இருந்தது நான் தனியாக இருக்கும்போது. ஆனால் உலகத்து பேச்சை கேட்கும்போது நியாய தர்மத்தோட உணர்ச்சிக்கு வேலை அதிகமாகுது. அப்போ அவனை போட்டு சாத்துறோம் 2 பேரும் சேர்த்து. புரியுதா? அப்போது ஊர் பேச்சை கேட்க போனால் ஒரு முடிவே கிடையாது. இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரன் பேச்சை கேட்குறான், அவன் காலி பண்ணி போயிடுவான். அதே வீட்டுக்கு இன்னொருத்தன் வருவான்ல, அவனுக்கு தோணுன்னு சொல்லணும்ல. அப்போ வீட்டுக்காரன் மாறவனத்தை வீடு மாறப்போதே கிடையாது. அதனால் யார் பேச்சையும் கேட்காத. வாழ்க்கை இதுதான். இந்த வயசு படிக்க வேண்டிய வயசில் படிச்சுட்டேன், வேலை செய்கிற வயசில் இது உழைக்கிறதுக்கான வயசு. இந்த வயசில் நீ கல்லை சாப்பிட்டா கூட ஜீரணம் ஆகிடும், அப்புறமா அரிசி சாப்பிட்டா கூட ஜீரணம் ஆகாது. அதனால எந்தெந்த காலத்தில் எதை செய்யணுமோ அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு வழியப்பார். தவறுகள் நடக்கும், அதை திருத்திக்கலாம். ஆனால் பயணம் பண்ணாமல் இங்கே யோசனை பண்ணியிருந்தேன்னா தவறுகளும் நடக்காது, அனுபவங்களும் கிடைக்காது, வாழ்க்கை வண்டியும் நவராது. அதுக்கு பேர் வாழ்க்கையும் இல்லை. இது வயசு, ஓடக்கூடிய வயசு. ஓடு, விழுவ, அடி போடும், எல்லாத்தையும் கற்றுக்க. அதுக்கப்புறம் நீ எது விழவே மாட்ட. புரியுதா? அதில் ஊர் சொல்கிறதெல்லாம் கேட்காது. அவன் வசதிக்கு யாரும் சொல்லி இருப்பான். நான் என் பேச்சு கூட கேட்காது, நானும் என் வசதி தான் சொல்லுவேன். அதுதான் யார் பேச்சும் கேட்காத, உன் இஷ்டத்துக்கு போ, நீயே விழு, நீயே ஏந்துக்கோ. ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா எல்லாரும் வீழ்ந்தது தான் பார்ப்பாங்க. 1000 வாட்டி நான் வீழ்ந்துட்டேங்க, சரி 1000 வாட்டி வீழ்ந்தேன், 1000வது வீடு எப்படி வீழ்ந்திருப்ப? 999 வந்து நின்னவனால தான் 1000வது வரை வீழ்ந்திருக்க முடியும். நீ விழுந்ததை பார்க்குற, ஏந்து நின்றதை பார்த்தியா? இவ்வளோ தடவை ஏந்து நின்றுக்கிறமேனு ஒரு மனுஷன் திரும்பி பார்த்துட்டான்னா விழுத நினச்சி யாருக்கும் வேதனையே வராது. ஆனால் எல்லாருக்கும் விழுந்ததே பெருசாக தெரியுது, ஏந்து நின்னதை மறந்துடுறாங்க. அதை திரும்பி பார்க்கணும், கற்றுக்கணும். அதுதான் வாழ்க்கை. இது கற்றுக்கிற வயசுனா அப்புறம் நீ நினச்சாலும் கற்றுக்க மாட்டேன். ஒரு வீட்டில் உட்கார வச்சுருவாங்க, ஏய் உலக சோறு போடுற வழியை பாரு, எதுக்கு பொண்டாட்டியை கட்டினேன்னுவாங்க, எதுக்கு பிள்ளைய பெத்தேன்னுவாங்க. அந்த காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த காலத்தை சரி பண்ணி வச்சுக்கோ, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன்.